அடிச்ச மின்கம்பமே காலடி உள்ள போயிருக்குது. அடிபட்ட ஆள் உயிரோடு இருப்பாரான்னு தெரியல, இல்ல மருத்துவமனையில் இருக்காரா இல்ல எங்க போயிருக்காரு தெரியல. அந்த வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மின்கம்பத்து கீழே இப்படி அடிச்சு வச்சிருந்தா எந்த வெளிச்சம் இல்லாத இடத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருமே சாலைகள்ல போறப்போ எந்த அளவுக்கு எச்சரிக்கையா போக முடியும் அந்த அளவுக்கு எச்சரிக்கையா போங்க. சாலையிலேயே விழிப்புணர்வு தேவை, வாழ்க்கையிலேயே விழிப்புணர்வு தேவை. ரொம்ப கவனத்தோட இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க. என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க பிடிக்க அந்த பக்கம் எதுக்குன்னா அதுனாவா? நீங்க ராத்திரி வண்டி ஓட்டி பாருங்க தெரியும். எதுக்குன்னு கேக்குறீங்க இல்லையா? எதுக்கு இது தெரியுதா? இது எதுக்கு ஓட்டுறோம்? ராத்திரில வந்து பாருங்க பளிச்சுன்னு தெரியும். தூரத்துல 40 அடி தூரத்துல வர்றப்பே தெரியுங்க. அதுக்காக தான் ஓட்டுறோம். நல்ல விஷயமா? இது எதுக்காகன்னா அந்த ஒளிரும் பட்டு எதுக்குன்னா விளக்கோட வெளிச்சத்துல 40 அடி தூரத்துல வந்தாலும் தெரியும். ஆமா மின்னும் வண்டியில ஓட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு தான் அது. எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அடிச்சா அதான் பாருங்க எவ்வளவு உள்ள போய் இருக்குது. அதுக்கு தான் அது. யாரும் விபத்து நடக்காம இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பா போகணும், நம்ம வண்டியும் பாதுகாப்பா இருக்கணும். 3 வழி வந்து சந்திக்குது. இங்க இருந்து வர்றவங்க இப்படி வந்து இடது பக்கமா போங்க, அங்க இருந்து வர்றவங்க இடது பக்கமா வந்து இப்படி திரும்புங்க. அப்புறம் அங்க இருந்து வர்றவங்க அப்படியே இடது பக்கமா போயிடுங்க. சாலைகள்ல வந்து சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி வாங்க, இப்படி வந்து போங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல எல்லாம் போறீங்களோ பயணம் பண்றீங்களோ ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. 3 சாலைகள் சந்திக்கிற இடத்துல இடது பக்கமா போய் அப்படி போங்க. குறுக்க போறது, எதிரில் போறது, ஒரு வழி பாதையில போறது எல்லாத்தையும் விட்டுட்டு எச்சரிக்கையோட விழிப்புணர்வோட பயணம் பண்ணுங்க.